ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மசாலா பட்டாணி சுண்டலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பட்டாணியை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கரெக்டாக 3 விசில் வச்சிங்கன்னா இந்த பதத்தில் கரெக்டாக வரும். அதாவது அதிகமாக குழையாமல் நல்லா கரெக்டாக வெந்தும் வந்திருக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம சோம்பு சேர்க்க போகிறோம். அதாவது பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். பெருஞ்சீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சுண்டலுக்கு. பெருஞ்சீரகம் கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துக்கிறோம். இஞ்சி நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நல்லா இப்படி இடிச்சும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயமும் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. ஸோ காரத்துக்கு இன்னும் 2 மிளகாய் கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாவோட வாசனை வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஏற்கனவே உப்பு போட்டு தான் பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்தா போல் கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி போல் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த இஞ்சியோட பச்சை வாசனையும் போகும். இப்போது நம்ம இதில் எந்த தூளெல்லாம் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அதே அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா சேர்க்கறதுனால நம்ம சுண்டல் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கரம் மசாலா சேர்க்கும்போது. நம்ம நார்மலாக சுண்டல் தாளிக்கிறத விட இந்த மாதிரி மசாலா சுண்டல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம். மசாலாலாம் நல்லா கலந்து போகிற மாதிரி அழகாக இப்படி பெரட்டி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது பட்டாணி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து போகிற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம தேங்காய், மாங்காய், கேரட்டு எல்லாமே சேர்க்க போகிறோங்க. இதில் நம்ம சேர்க்க போகிற தேங்காய் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுண்டல் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னுடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த தேங்காவை இது கூட சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையாக அழகாக குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூடவே நீல வாக்கில் கட் பண்ண கேரட்டு, மாங்காய் இது 2த்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா சுண்டல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பீச்லலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல்லையே ரொம்ப நல்ல மசாலா வாசனையோடு இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.